الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய சமுதாயமாகிய நம்மை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், பிற மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நாம் சிறந்த சமுதாயம் என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய உம்மத்தில் ஒருவர் என்று நம்மை நாம் சொல்லிக் கொள்வதனால் நாம் சிறந்த சமுதாயமாக ஆகிவிட முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய 3 பண்புகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலாவது பண்பு தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையான காரியங்களை எடுத்து சொல்கிறீர்கள். ஒருவர் முஹம்மது நபியுடைய உம்மத்தில் உள்ளவன் என்று தன்னை நம்புவான் என்றால், கருதுவான் என்று சொன்னால், எவையெல்லாம் நன்மையான விஷயங்களோ அதை எடுத்து சொல்லக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். இரண்டாவது பண்பாக அல்லாஹ் கூறுகின்றான், தன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் நீங்கள் தடுக்கின்றீர்கள். தூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். இந்த 3 தன்மையும் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயம் என்றும் அந்த சமுதாயங்களிலேயே மிகச் சிறந்த ஒரு சமுதாயம் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்குரிய தனித்துவம் என்னவென்று சொன்னால், வேறு எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது பெரும்பாவம் என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். நாம் மறுமையை நம்பிக்கை கொண்ட சமுதாயம். நமக்கு மரணத்திற்கு பிறகு கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வெற்றி. அந்த வாழ்க்கையில் நாம் சொர்க்கத்தை அடைவதற்குரிய அந்த பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது அதை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய எல்லா காரியங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செவிப்புலன்களை அல்லாஹ் தந்திருக்கின்றான், பார்வையை தந்திருக்கின்றான், உள்ளத்தை தந்திருக்கின்றான், எண்ணற்ற அருட்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். நபியே, உமக்கு எதில் தெளிவான ஞானம் இல்லையோ அதில் உறுதியாக நிற்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்ம் ஞானம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வஹி.
அல்லாஹ்வுடைய வஹி நமக்கு எதை வழிகாட்டவில்லையோ அதில் நாம் உறுதியாக பாதிக்க கூடாது. என்ன காரணம்? இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவிகளும் பார்வைகளும் உள்ளங்களும் அவை செய்த காரியத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய செவியை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மறுமையில் நம்முடைய செவி எதை செவியேற்றது என்று அல்லாஹ் விசாரிப்பான். நாம் அல்லாஹ் தடுத்தவற்றை நம்முடைய காது செவியிட்டதா, அல்லாஹ் அனுமதித்தவற்றை செவியிட்டதா, இறைவனின் விசாரணை இருக்கின்றது. நம்முடைய பார்வை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீ எதை பார்த்தாய்? உன்னுடைய கண்களை வைத்து இறைவன் அனுமதித்ததை பார்த்தாயா? உன்னுடைய கண்களை வைத்து இறைவன் தடுத்தவற்றை பார்த்தாயா? நம்முடைய பார்வை மறுமை விசாரிக்கப்படும். நம்முடைய உள்ளம் மறுமை விசாரிக்கப்படும். நம்முடைய அறிவு விசாரிக்கப்படும். அது எதை சிந்தித்தது, எதற்காக அந்த அறிவு எதை விரும்பியது, அந்த உள்ளம் எதை விரும்பியது, எதற்காக அந்த உள்ளம் கவலைப்பட்டது, எதற்காக அந்த உள்ளம் வாடியது, பதங்கியது, மகிழ்ச்சி அடைந்தது என்பதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் மறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய காது என்பது, நம்முடைய காதால் செவியேற்கக்கூடிய விஷயங்கள் என்பது நம்முடைய சிந்தனையின் வாசல். அது நம்முடைய காதுகளில் நாம் எதை செவியேற்கிறோமோ நம்முடைய சிந்தனையில் தாக்கத்தை உண்டாகும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னமில் பயானிய சஹரா, பயானிலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. மிக திறமையாக ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவராக இருந்தால் அவர் அசத்தியத்தை கூட, வலிகேட்டை கூட அவர் நல்லதென்று வாய்த்து வர முடியும். ஒரு மிக திறமையாக சத்தியத்தை வாதிக்கக்கூடியவர் என்றால் அதை மிக இலகுவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். பயானிலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அப்ப நம்முடைய அறிவை அதை சரியான வழியில் செலுத்துவதிலும், நம்முடைய அறிவை தவறான பாதையில் செலுத்துவதிலும் நம்முடைய காது பங்கு வகிக்கிறது. நாம் எதை கேட்கிறோம் என்பது முக்கிய அம்சம். அதைவிட வலிமையான விஷயம் எதுவென்று சொன்னால் நம்முடைய கண்கள். ஒருவருக்கு ஒன்றை வார்த்தைகளால் விளக்குவதை விட அவர் கண்களால் எதை பார்க்கிறாரோ அது அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அவருடைய சிந்தனையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது உண்டாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களை பற்றி சொல்லும் போது ஒரு ஐனான் தஸ்னியான், இரண்டு கண்களும் கூட விபச்சாரம் செய்கிறது என்று சொன்னார்கள். இரண்டு கண்களும் கூட விபச்சாரம் செய்கிறது. எப்படி? நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு வினல் ஐன் அன் நவர், கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் அல்லாஹ் தடுத்தவற்றை பார்ப்பது. நாம் வார்த்தைகளால் ஒன்றை கேட்பதை விட நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, நம்முடைய சிந்தனை தருமாற்றத்தை அது நேர்வழியிலோ அல்லது தவறான பாதையிலோ செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக தான் நம்முடைய மார்க்கம் உங்களுடைய உள்ளங்களை எது திசை திருப்புமோ, உங்களுடைய உள்ளங்களை எது வழிகளுக்குமோ அது போன்ற விஷயங்களை விட்டும் உங்களுடைய காதுகளையும் உங்களுடைய கண்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஹ்ரிமூன், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீணான காரியங்களை அவர்கள் புறக்கணிப்பார்கள். ஒரு விஷயம் நம்முடைய மறுமைக்கு பயனில்லை என்றால், நம்முடைய இன்மைக்கு கேடு என்று சொன்னால் அதை அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நாம் எந்த சபையில் அமர்கிறோமோ, நாம் யாரோடு உறவாடுகிறோமோ, நாம் எதை பற்றி பேசுகிறோமோ இவை எல்லாமே நம்முடைய இம்மை வெற்றியை மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது, அல்லது இம்மையின் வழிகேட்டையும் மறுமையின் வழிகேட்டை தீர்மானிக்கக்கூடியது. அல்லாஹ் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உற்ற நண்பனின் கொள்கையில் இருக்கிறான். நம்முடைய உற்ற நண்பர் ஒரு நாத்தியவாதியாக இருந்தால் நீங்கள் அவரோடு நெருங்கி பழகினால் ஒன்று அவருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அல்லது அந்த கொள்கையை எதிர்க்காமல் இருப்பீர்கள். ஒருவர் ஜல்லாவாதியாக இருந்தால் ஒன்று அவருடைய நெருங்கிய நண்பராக நீங்கள் இருந்தால் ஒன்று அதை பற்றி பேசாமல் இருப்பீர்கள் அவருடைய முகத்தாட்சணைக்காக, அல்லது அதில் வீழ்ந்து விடுவீர்கள். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உற்ற நண்பனின் கொள்கையில் இருக்கின்றான். நண்பனுடைய கொள்கை நம்மில் தாக்கத்தை உண்டாக்கும், அது நம்முடைய தாக்கம் அவனில் ஏற்படும். அஹதுக்கும் ஐயோ ஹாலி, உங்களில் ஒவ்வொருவரும் அவர் யாரோடு நட்பு பாராட்டுகிறார் என்று பார்த்துக் கொள்ளட்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். நல்ல சபைக்கு உதாரணம்,
நல்ல நண்பனுக்கு உதாரணம், தீய நண்பனுக்கு உதாரணம், தீய சபைக்கு உதாரணம் சொன்னார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல சபைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நல்ல சபைக்கு உதாரணம் கஸ்தூரி இருப்பவரை போன்று. ஒரு கஸ்தூரி இருப்பவர் நமக்கு நண்பராக இருந்தால் நாம் அவரோடு நெருங்கி பழகும் பொழுது, உறவாடும் பொழுது, அவர் கஸ்தூரி அந்த கஸ்தூரி நமக்கு அன்பளிப்பாக தரலாம், அல்லது அதை நாம் காசு கொடுத்து வாங்கலாம். அன்பளிப்பாகவும் தர வேண்டாம், காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நாம் அவருக்கு அருகில் உட்காரும் பொழுது அந்த கஸ்தூரி வாசத்தையாவது பெற்றுக் கொள்ளலாம். இதுதான் நல்ல சபைக்கும் நல்ல நண்பனுக்கும் உதாரணம். நாம் இருக்கக்கூடிய சபை நல்ல சபையாக இருந்தால் அதனுடைய தாக்கம் நம்மை உண்டாகும். நம்முடைய வாழ்வை அது தீர்மானிக்கும். நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை அந்த சபை தீர்மானிக்கும். அதுபோன்று கெட்ட சபைக்கு கெட்ட நண்பனுக்கு நபியான உதாரணம் சொன்னார்கள். கொல்லனுடைய உலையை போன்று. கொல்லனுடைய உலை இருக்கிறது அல்லவா? ஒரு ஆள், ஒரு கொல்லன் நமக்கு நண்பராக இருக்கிறார். அதனால் கொல்லன் கெட்டவர் அல்ல, அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார். அவரோடு போய் நாம் உரையாடும் பொழுது என்ன நடக்கும்? ஒன்று, அந்த வெப்பம் நம்முடைய மேனியில் படும். அந்த வெப்பம் நம்முடைய ஆடையை கரித்து விடும். அந்த வெப்பம் ஆடையை கரித்து விடும். அந்த சூட்டை நாம் உணர்வோம். சூட்டை உணராவிட்டாலும், வெப்பம் ஆடையை கரிக்காவிட்டாலும் அந்த வேர்வையாக நம்ம செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அப்ப நம்முடைய சபை நம்மை தீர்மானிக்கிறது. நாம் எங்கே நம்முடைய உள்ளத்தை மாற்றக்கூடியதிலே நாம் அமரக்கூடிய சபை முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் கேட்கக்கூடிய செய்திகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய ஈமானை, நம்முடைய மார்க்கத்தை, நம்மை திசை திருப்பக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒன்றாக ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் காட்சி ஊடகங்கள். நம்ம கண்ணால காணக்கூடிய ஊடகங்கள், தொலைக்காட்சி பார்க்கிறோம், செல்போனை பார்க்கிறோம், தியேட்டர்ல போய் சினிமாவை பார்க்கிறோம். இந்த காட்சி ஊடகங்கள் நம்முடைய சமுதாயத்தை, இஸ்லாமிய சமுதாயத்தை, உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்தையும் பாதித்திருக்கிறது. அதை நாம் சிறந்த சமுதாயம் அல்லவா? நமக்கு நிறைய ஒழுக்க வாழ்க்கை போதிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு சரிபாதி முஸ்லிம்கள் எப்படி ஆக்கிவிட்டது என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்க்கும் பொழுது எது மிகப்பெரிய பாவமோ, எதை குர்ஆன் சுன்னா நம்மை வழியெடுத்து விடும் என்று கண்டிக்கிறதோ அதை மிக அற்பமாக கருதக்கூடிய சூழலாக நம்மை மாற்றிவிட்டது. என்ன காரணம்? நம்முடைய கண்களால் மார்க்கம் தடுத்த ஒன்றை திரும்ப 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 பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துக்கு சாதாரணமாக ஆகிவிடும். எந்த ஒரு திருடனை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல திருடும் போது அவன் பயந்து திருடுவான். திருட்டு அவனுக்கு தொழிலாகும் போது அடுத்து திருடுவதற்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது, பதற்றம் இருக்காது, நடுக்கம் இருக்காது. ஏனென்றால் அவனுக்கு அதுவே தொழிலாகிவிட்டது. அப்ப நம்முடைய குர்ஆன் சொன்ன அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் பெரிய பெரிய வழிகேடாக, பாவமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயம் அதை நாம் கண்டுகொள்ளாத காரணத்தினால் அது இன்றைக்கு நமக்கு அதை பற்றி சொல்லும் பொழுது இதையெல்லாம் எதற்கு, இதை பற்றி எல்லாம் இந்த அளவுக்கு பேச வேண்டும், எதற்கு இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், இதில் என்ன வந்துவிட்டது என்று மார்க்கம் தெரிந்தவர்கள், மார்க்க அறிஞர்கள், ஐந்தாலும் தொழக்கூடியவர்கள், இஸ்லாத்தை பேண வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக இருந்து கொண்டே வழிகேட்டில் இருப்பாங்க. அவங்களை விட்டுங்க. முஸ்லிமாக இருப்பார், மறுமையை நம்ப மாட்டார். முஸ்லிமாக இருப்பார், அவருடைய நாட்டிய கொள்கையில் இருப்பார். முஸ்லிமாக இருப்பார், இஸ்லாத்தை பற்றிய எந்த விதமான நாட்டம் அவருக்கு இருக்கிற அத்தகைய மக்களை விட்டு விடுங்கள். முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையுமே அன்றாடம் தீமைகளில் நாம் ஒன்று கொண்டே இருப்பதுதான் அந்த தீமை நமக்கு சாதாரணமாக ஆகிவிட்டது. அதுல ஒன்றுதான் இன்றைக்கு இந்த சினிமா கலாச்சாரம் என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சினிமாவை பற்றி மறைமுகமாக இது எவ்வளவு, இதில் இருக்கக்கூடிய கேடு, எப்படிப்பட்ட கேடெல்லாம் இதில் இருக்கிறது என்பதை நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் அல்லாஹ் நம்ம திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். சினிமா என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் தடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த சினிமாக்களிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் திருமலை குர்ஆனிலே, وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ. ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை எதிரிகளாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். நபிக்கு எதிரி என்று சொன்னால் நபி எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாரோ, நபி எந்த ஒழுக்கத்தை போதித்தாரோ அந்த மார்க்கத்தை விட்டு மக்களை வழிநடத்தக்கூடிய கூட்டமாக, அந்த மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய கூட்டமாக, நபி போதித்த ஒழுக்கங்களை விட்டும் அந்த சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய எதிரிகளை, மனித எதிரிகளையும் மனித ஷைத்தான்களையும் ஜின் ஷைத்தான்களையும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றான். அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் கூறுகின்றான்,
யூஹி பஅதுஹும் இலா பஅதி ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா. அவர்கள் அந்த மனித ஷைத்தான்கள், அந்த ஜின் ஷைத்தான்கள் மக்களை மார்க்கத்தை விட்டு திசை திருப்புவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக அலங்கார வார்த்தைகளை அவர்கள் ஒருவருக்கொருவர் வகி அறிவிப்பார்கள். அலங்கார வார்த்தைகள் என்றால் என்ன? அலங்கார வார்த்தைகள் என்றால் நம்மை மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய காரியங்கள். நம்முடைய செவிகளால் கேட்டு, கண்களால் பார்த்து, எவையெல்லாம் நம்முடைய மார்க்கத்தை விட்டு நம்மை திசை திருப்புமோ, நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ, அத்தகைய வார்த்தைகளை அவர்கள் வகியாக அறிவிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் அல்லாஹ் நாடியிருந்தார், அவர்கள் நேர்வழியை விரும்பி அவர்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தால் இத்தகைய காரியங்களை செய்திருக்க மாட்டார்கள். அவங்க வழிகேட்டில் விரும்புறாங்க, வழிகேட்டில் போறாங்க. நபியே, அவர்களையும் அவர்கள் விட்டு கட்டக்கூடியவற்றை நீங்கள் விட்டு விடுங்கள். எதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை நபியுடைய எதிரிகள் செய்கின்றார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், மறுமையை நம்பாதவருடைய உள்ளங்கள் அதன் பக்கம் சாய வேண்டும் என்பதற்காக அலங்கார வார்த்தைகளை அவங்க செய்வாங்க. நபிக்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். மறுமையை நம்பாதவர்கள் திருப்தி அடைவதற்காக அவ்வாறு பிரச்சாரம் செய்வார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் எந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்களோ அதே பாவத்திலே அவர்களை மூழ்கடிக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற காரியங்களை செய்வார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த அலங்கார வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஷைத்தானுடைய அலங்கார வார்த்தை. அந்த ஷைத்தானுடைய அலங்கார வார்த்தை மனிதத்தின் ஷைத்தானுடைய அலங்கார வார்த்தைகளில் ஒன்றுதான் இன்றைய சினிமா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்படிதான் இன்றைக்கு இந்த சினிமா எப்படிதான் ஆகிவிட்டது? இன்றைக்கு நம்முடைய ஊர் எடுத்துக்கிடுங்க, கடந்த ஒரு மாத காலமாக வலைத்தளங்களை எடுத்துக்கொண்டால் 5 தொடரக்கூடிய சகோதரர்கள் எப்படியெல்லாம் எழுதுகிறார்கள் சினிமாவை பற்றி. ஏதோ கடையநல்லூரை பற்றி ஒரு சினிமாவை எடுத்து விட்டார்களாம். இது எப்படி தெரியுமா? முற்காலத்திலே வாழ்ந்த ஆளுங்கள் ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்றார்கள். இதனால் சமுதாயம் நாசமாக போனது. அவர்கள் பேண்டு போடுவது ஹராம் என்றார்கள். இதனால் சமுதாயம் பாதிக்கப்பட்டது. இப்படிதான் எழுதிட்டு வந்து அது போன்று இன்றைக்கு சினிமாவை ஹராம் என்கிறார்கள். இது சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? நம் இஸ்லாமிய இளைஞர்கள் எந்த மாதிரி ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா 5 தொடரக்கூடிய மக்கள், ஏதோ கம்யூனிஸ்ட் உள்ள நான் சொல்லல, நாத்தியவாதிகளை சொல்லவில்லை. நாத்தியவாதிகளால் ஒன்று முஸ்லீம் பேர்ல இருப்பாங்க, அவங்க சொல்லல. 5 தொடரக்கூடிய மக்களே என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, இந்த சினிமாவை ஹராம் என்று சொல்லி, சினிமா கூடாது என்று சொல்லி இந்த சமுதாயத்தை நாங்கள் நாசமாக்கி விட்டார்கள் என்றொரு வாதத்தை மார்க்கத்தை நேசிப்பதாக 5 தொடரக்கூடிய மக்களே வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு ஊருடைய வாயில்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல பாவாத்தனம் 80 பிறகு 2000 வரைக்கும் இந்த தனி நெசவு இருந்துச்சு. 2005 கூட இருந்துச்சு. இந்த தனி நெசவு என்பது அதுல நிறைய சோக வாழ்க்கையும் இருக்கு. பாப்பா தனி நெசுகிட்டே இருப்பாரு. அதாவது யாரோ ஒருவர் தனி நெய்து கொண்டே இருப்பார். இன்னொரு அளவு கொடுத்து விடும்போது தேச இலை அத்துரும். என்ன செய்வாங்க தெரியுமா? படமர கம்பி எடுத்து ஓடி எரிவாங்க. அப்படியே மண்டையில கொட்டி ரத்தம் செய்யும், தாறுமாறா வரும். எத்தனை குடும்பங்கள் இந்த தனி நெசவு வச்சு சண்டை நடந்திருக்கு. எத்தனை குடும்பங்கள் இது நம்முடைய கஷ்டம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி ஒரு காலகட்டத்தை கடந்த பிறகு நாம் நினைத்து பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது இப்படிதான் வாங்கணும் என்ன செய்யலாம், அதை பேசிவிட்டு போகலாம். நபிகள் நாயகம் பேசிட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருக்கும் பொழுது, நபியாக இருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தை பார்த்து ஒருவர் நடுங்குகிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், என்னை பார்த்து என்பால் நடுங்குகிறாய்? நான் யார் தெரியுமா? ஒரு உப்பு கண்டத்தை சாப்பிட்ட ஒரு பெண்ணுடைய மகன் தான் நான். எங்களுடைய காலம் அப்படித்தான் இருந்தது. நான் ஒரு சில தங்க நாணயங்களுக்காக, ஒரு சில வெள்ளி காசுகளுக்காக ஆடு மேய்த்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களில் தன்னுடைய கடந்த காலத்தை அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது தப்பல்ல, அது மார்க்க வரம்பிற்கு உட்பட்டு இருக்கிறதா? இன்றைக்கு சினிமாவில் ஒரு காட்சியை காட்ட வச்சிருக்க, நீங்க கருணைங்க, உங்களுடைய மனைவி கருணைகிறார். இந்த காட்சியை ஊருக்குள்ள எடுத்துக்காட்டு நீங்க சம்மதிப்பீங்களா? ஒரு மனைவி, ஒரு அழகான இளம் மனைவி கறி நெய்யும் பொழுது ஒரு கணவர் என்ன செய்யறாரு, அளவு கொடுத்து விடுறாரு.
இத உங்க வீட்டுல உள்ள இந்த காட்சியை ஊருக்குள்ள காட்டினா நீங்க சந்தோஷப்படுவோமா? இது இஸ்லாம் அனுமதித்ததா? இந்த சினிமாவிலே அழகான பெண்களை நடிக்க வைத்து இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் மீறப்படுகிறதா இல்லையா? இஸ்லாம் ஒரு மூமின் பார்வையை எப்படி பாதுகாக்க வேண்டும் எத்தனைய வசனங்கள் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை கொண்ட மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினான இறை நம்பிக்கை கொண்ட பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக எப்படியெல்லாம் அவள் ஆடை அணிய வேண்டும் என்ற ஒழுக்கங்களை திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. நபிகள் நாயகத்திடம் ஒரு சஹாபி கேட்கிறார், ஒரு அந்நிய பெண்ணை நான் தேவையில்லாமல் திடீரென்று பார்த்து விட்டேன், நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய பார்வையை நீ திருப்ப வேண்டும். பிறருடைய வீடுகளுக்கு சென்றால் நான் எட்டி பார்க்கலாமா? எட்டி பார்க்க கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுமதி தருவதை நமக்கு சட்டமாக்கி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற ஒரு இளைஞர், ஒரு அழகான இளம்பெண் நபிகள் நாயகத்திடம் மார்க்க தீர்ப்பு கேட்டு வருகிறார். முக்காடு எல்லாம் அணிந்திருக்கிறார், பல்தாவோடு இருக்கிறார். அந்த இளம்பெண் நபிகள் நாயகத்திடம் மார்க்க தீர்ப்பு கேட்டு வரும் பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் அந்த இளம்பெண்ணையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணும் இந்த சஹாபியை பார்க்கிறார். நபிகள் நாயகம் சஹாபியுடைய தலையை பிடித்து திருப்புகிறார்கள். அப்பாஸ் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக அவருடைய தலையை பிடித்து நீங்கள் திருப்பினீர்கள்? நபிகள் சொன்னார்கள், ரஅய்து ஷாப்பன் வ ஷாப்பத்தன், ஒரு அழகிய இளைஞனையும் இளம்பெண்ணையும் பார்த்தேன். பலம் ஆமன ஷைத்தான் அலைஹிமா, அந்த இருவருக்கும் மத்தியில் ஷைத்தான் நுழைந்து விடுவானோ என்று நான் பயந்தேன். மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஒரு பெண் முழுமையாக முக்காடு அணிந்து இருந்தால் கூட தேவையில்லாமல் அவளை பார்க்க கூடாது, தவறான எண்ணத்தில் அவளை பார்க்க கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஆனால் சமூகத்தில் என்ன ஆயிட்டது? நம்ம சமுதாயத்தில் இந்த சினிமாக்கள் வந்து 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 அதை பார்த்து 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 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆடை ஒழுக்கம் என்பது சாதாரண ஒன்றாக மாறி போய்விட்டது அல்லவா? அதனால்தான் சினிமாவில் காட்டும் போது இதில் என்ன தப்பு என்று பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோம், மூமின்களை பார்க்கிறோம், முஸ்லிம்களை பார்க்கிறோம். இந்த சினிமாவால் ஏற்பட்ட கேடுகள் சமுதாயத்தை எந்த அளவிற்கு புரட்டி போட்டிருக்கிறது. வரம்பு மீறிய விஷயங்களை எல்லாம் சினிமாவில் சுதந்திரம் என்று காட்டுவார்கள். நம்முடைய மார்க்கத்தில் ஒரு கணவன் மனைவி நிச்சயிக்கப்பட்டால் ஒருவர் மாப்பிள்ளை பொண்ணு பேசிட்டா அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம ஊர் சுத்த விடுவோமா? இன்னைக்கு ஊர் சுத்துறாங்க. ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வெத்தலை வாக்கில் பேசிட்டாலே அன்னைக்கு வெத்தலை வாக்கு முடிஞ்ச சாயந்தரம் மாப்பிள்ளைக்கு வந்து போன் வருதுன்னு வச்சுக்கிறீங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பிடிக்கிறது ஆயிரும், அது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கும். ஊருடைய கலாச்சாரம் அப்படி பல இடங்களில் சீரழிந்து போயிருக்கிறது. என்னமா மாப்பிள்ளை போன் பண்ணாரா, அவங்க வீடியோ காலில் பேசுறாங்க. திருமணத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு என்ன செய்யறாங்க, வெளியே மாப்பிள்ளை பொண்ணாக பேசி வைக்கப்பட்டவர்கள் ஊர் சுற்றக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். இது மார்க்க அடிப்படையில் சரியா? நம்ம ஊர்ல சில சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணீர் வடிக்க வைக்கிறது. இந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் செஞ்சாங்க. வெத்தலை வாக்கில் முடிச்சுட்டு மாப்பிள்ளை பொண்ணு பழக விட்டுருக்காங்க. திடீரென்று பார்த்தால் அவங்க ஒரு வருட காலம் நன்றாக கணவன் மனைவி கொண்டு பழகிவிட்டு அவன் திடீரென்று எனக்கு பொண்ணு வாண்டாங்கிறான். எப்படி அந்த குடும்பத்துறை நிலைமை அந்த புள்ள இத்தா இருக்குமா? இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குகளா? ரெண்டு குடும்பத்திலும் அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அந்த பெண்ணுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கிடைப்பது எவ்வளவு பெரிய பாரதூரம் ஆகிவிட்டது. நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். நபிகள் சொன்னார்கள், எந்த ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது நடைமுறை வாழ்க்கையில். அப்படி தனிமையில் இருந்தால் காண சாது சூப ஷைத்தான், மூன்றாவதாக அங்கே ஷைத்தான் இருப்பான். சினிமாக்களை தான் செய்வாங்க, சாதாரணமாக காட்டுவாங்க. எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், மாப்பிள்ளை பேசியாச்சா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகலாம், அத்தரை பூசிட்டு வெளியே போகலாம், அலங்காரத்தை காட்டிக்கொண்டு வெளியே போகலாம், அந்நிய ஆண்களோடு பழகலாம். இன்றைக்கு சமுதாயத்தில் வெட்கம் ரோஷம் குறைந்து போனதுக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல நம்ம இந்த வாழ்வியல் பெருமைப்படுறாங்களா இல்லையா? பொண்ணு பேசின தெருக்கு மாப்பிள்ளை வந்துட்டாலே நம்ம ஊர் பெண்களுடைய கலாச்சாரம் என்ன? தோட்டத்து வீட்டுல போய் செய்வாங்க, கொழுந்து கிடப்பாங்க. நம்ம ஊர் இதை யாராவது மறுக்க முடியுமா? ஒரு மாப்பிள்ளை வந்துட்டான்னு சொன்னா போதும் வெட்கப்பட்டு அப்படியே முகமெல்லாம் செவந்து
பெண்கள் ஓடி ஒழியக்கூடிய காட்சியை பார்த்தோம். இன்றைக்கு என்ன ஊருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஊருடைய நிலைமை என்ன தெரியுமா? மாப்பிள்ளை தோழர்கள் 50 பேர் பைக்ல பின்னாடி வர, அவன் பொண்ணை கெட்டின பிள்ளையை பைக்ல வைத்துக் கொண்டு ஊர்வலம் போகக்கூடிய நிலைமை கடையநல்லூருடைய நிலைமை. கடையநல்லூர் மட்டும் கிடையாது, பல ஊர்கள். இப்படியெல்லாம் ரோஷம் கெட்டு போய், மனிதனுக்கு ரோஷம் அவசியமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையூஸ் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். தையூஸ்னா யார் தெரியுமா? தன்னுடைய மனைவி மார்க்கத்துக்கு எதிரான பாவமான காரியத்தை செய்யும் பொழுது ரோஷம் கெட்டு போய் இருக்கிறான் பாருங்க, இவனுக்கு பேர் தையூஸ். மனைவி அடுத்தவனை பார்த்து சிரிக்கும் பொழுது, அடுத்தவனுக்கு முன்னால் அலங்காரத்தை காட்டிக் கொண்டு போகும் பொழுது, அடுத்தவனிடம் குறைந்து பேசும் போது ரோஷம் கெட்டு இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு பேர் தையூஸ். இன்னைக்கு இந்த கலாச்சாரம் கூடியதற்கு எது காரணம்? எங்கு பார்த்தாலும் வெட்கம். நபியான சொன்னார்கள், ஃபைல்லம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. நீ வெட்கம் இல்லை என்றால் நீ நாடியதை செய்து கொள். ஈமானுடைய அம்சங்கள்ல ஒன்று வெட்கம். மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பது வெட்கம். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வெட்கம் கெட்ட காரியங்கள் எல்லாம் நாகரிகமாக ஆகியிருக்கிறதா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இந்த சினிமா ஒரு காரணம். சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. இந்த சினிமா வெட்கங்கெட்ட காரியங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக ஆக்கிவிட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் என்று மார்க்கம் மறைக்க சொன்ன பாவமான விஷயங்களை கூட பண்பாடாக பெருமை எடுக்கக்கூடிய கூட்டமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி இருந்தாங்க? எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க? குடத்துல போய் சோப்பு போட்டுருவாங்க. இது பெரும், இது வந்து என்ன சமுதாயத்தில் இது என்ன ஒரு செய்தி இருக்கிறது? இது சமுதாயத்திற்கு நல்லதா? எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு ஏற்கனவே நாசமாக கிடக்கிற இடத்துல போய், ஏற்கனவே தீ பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது, அதுல போய் பெட்ரோலை ஊத்துற மாதிரி சமுதாயம் கொண்டாடினால் இந்த சமுதாயம் நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? நம்ம மறுமையை நம்பிய மக்கள், நமக்கு வழிகேட்டு நாம் விழுந்து விடக் கூடாது. அதையுமா நீங்க பாருங்க, வணக்க வழிபாடுகளில் உள்ள இன்பத்தை எல்லாத்தையும் குறைச்சதுல முக்கிய பங்கு இந்த சினிமா. தொழுகைக்கு எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? அல்லாஹ் சொல்றான், அலாபி விக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மூமின் சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. ஆனால் இன்றைக்கு பலருக்கு உள்ள நிம்மதி எங்க தெரியுமா இருக்குது? சைத்தானிய பேச்சுகள்ல தான் இருக்கு. அப்படியே பாட்டை கேட்டா உலக நிம்மதி, எனக்கு அப்படியே பாட்டு கேட்கணும், எனக்கு அந்த மியூசிக் கேட்கணும், எனக்கு அந்த படத்தை பார்த்தா நிம்மதி, எனக்கு பீடி முடிச்சா நிம்மதி, எனக்கு தண்ணி அடிச்சா நிம்மதி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூமின்களுடைய உள்ளங்கள் இறை நினைவால் நிம்மதி அடையும். ஒரு தொழுகையில வந்து நின்னா நமக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும். அந்த மன நிம்மதியை இன்றைக்கு ஓய்த்தது என்ன தெரியுங்களா? இந்த சைத்தானிய கருவிகள் தான். சினிமாக்களையே பார்த்து 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 தவறான அதிலேயே உள்ளம் லைட்டு போய். நான் சிறு வயதா இருக்கும்போது எங்க சொந்தக்காரங்களை பார்க்க போகும்போது அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. ரேடியோல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு பாபா அழுகுறீங்க கேட்டோம்னா, என் வாழ்க்கையே இந்த பாட்டுல ஓடுதுங்கிற. நம்முடைய மார்க்கம் எதற்காண்டி அழகு சொல்லுது? மூமின்கள் எதற்காண்டி அழுவார்கள்? அரிசிக்கு நிலவு கிடைக்கும் பொழுது அழக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த அரிசிக்கு நிலவு ஏழு சாலை ஒருவர் யார்? தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்தவனுக்கு அரிசிகள் நிலவு கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மூமின்கள் திருமலை குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையை நினைத்து, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, தான் செய்த பாவங்களை நினைத்து ஒரு மூமின் கண்ணீர் வடிப்பான் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக ஒரு மூமின் தனிமையில் செல்வான் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபியான சொன்னார், சபகல் முஃபர்ரிதுன், தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தனித்து விடப்பட்டவர் என்றால் யார்? அல்லாஹ்வின் குதிரை. அவர்கள் தான் தாக்கிரும் அல்லாஹ் கதீர வ தாக்கிரார், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களும் அதிகம் நினைக்கக்கூடிய பெண்களும். ஆனால் இன்றைக்கு எதற்கு தனித்து விடப்படுகிறோம்? செல்போனை பார்ப்பதற்கு, சினிமாவை பார்ப்பதற்கு, டிவியை பார்ப்பதற்கு, அசிங்கங்களை பார்ப்பதற்கு, ஆபாசங்களை பார்ப்பதற்கு தனித்து செல்கிறோம். இன்றைக்கு எது மன நிம்மதியாகிவிட்டது? பாட்டுக்கள் மன நிம்மதியாகிவிட்டது. அதை நினைத்து அழுகிறார்கள், அதை பரப்புகிறார்கள். நபிகள் சொன்னார்கள், ஒருவனுடைய உள்ளம் கவிதையால் நிரம்பி இருப்பதை விட, கேடுகட்ட கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சீல் சலத்தால்
நன்மையால் நிரம்பி இருப்பது சரிதான். அல்லாஹ்வுடைய தூதர் கூற்று உண்மை என்றால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் எது அதிகமாக நிரம்பியிருக்கு? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் மறுமையை நம்பிய சமுதாயம் என்றால் இந்த இசை பாடல்கள் சீர் சலத்துக்கு ஒப்பானது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா? நமக்கு இந்த சினிமாவால மார்க்கம் எதை பயங்கரமாக கண்டித்ததோ, எதை பயங்கரமாக மார்க்கம் சொல்கிறதோ, எது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்கிறதோ அத்தனை சீரழிவுகளும் சாதாரணமாகிவிட்டது. விதவிதமான ஆடைகள், இறுக்கமான ஆடைகள் அலங்கரித்துக் கொண்டு திரிவது, ஜாகிலியத்தில் ஊதா அறியாமை கால பெண்கள் அலங்கரித்துக் கொண்டு சுற்றி திரிந்ததை போன்று சுற்றி திரியாதீர்கள் என்று அல்லாஹ் திருமலை குர்ஆனில் அறிவுரை சொல்லியான் அல்லவா? குலைந்து பேசாதீர்கள் என்று பெண்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லியான் அல்லவா? இன்றைக்கு இளம் பெண்களுடைய நிலைமையை பாருங்கள். வீதிகளில் சென்றாலே ஒரு 10 மீட்டருக்கு முன்னாடி போனால் நறுமண வாசம் தூக்குகிறது. ஏன் நம்முடைய சமுதாயத்தில் 90% பெண்களுக்கு ஏன் இது பாவம் என்கிற விஷயம் ஏன் தெரியவில்லை? அங்கே இந்த கேடுகட்ட சினிமா ஊடகத்தில் பார்த்து 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 உள்ளம் மனத்து போய்விட்டால் அது பாவம் என்று சமுதாயத்திற்கு எப்படி தெரியும்? ஏன் சென்றெடுக்கும் போது இவ்வளவு வேகமா பேசுறான்? என்ன ஆச்சுப்பான்? பேசுற கூட்டம் தான் 90% மக்களாக இருக்கிறார். அது நம்மை மறுமையை நாசமாக்கிவிடும் என்று அந்த இறை நபியுடைய வழிகாட்டு எத்தனை பேர் உள்ளத்தில் நாம் இருக்க போகிறோம். நம்முடைய மறுமை நிலை என்ன? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு மனுஷனை அவனுடைய செயல்களை வைத்து, அவனுடைய இறையச்சத்தை வைத்து, அவனுடைய பண்பாட்டை வைத்து, அவனுடைய நற்குணத்தை வைத்து எடை போட வேண்டிய சமுதாயத்திலே, முன்னிலைப்படுத்த சமுதாயத்திலே பிரபல்யத்தை வைத்தும் பணத்தை வைத்தும் மனிதர்களை முற்படுத்தக்கூடிய கூட்டமாக எது ஆக்கியது? சினிமா தான் ஆக்கியது. இன்றைக்கு நடிகன் எல்லாம் முதலமைச்சர் ஆகக்கூடிய நிலைமை ஏன் வந்தது? இவங்களெல்லாம் சமுதாயத்திற்கு குணத்தில் சிறந்தவர்களா, சமுதாயத்திற்கு பாடுபட்டவர்களா, அறிவியல் சிறந்தவர்களா, அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களா? எதற்காக தியாகம் செய்தார்கள்? இந்த கேடுகட்ட வழிகேடுகள் உள்ளே நுழைந்ததினால் சமுதாயத்தில் ஏற்பட்ட கேடுகளை பார்க்கிறோம். இதை பற்றி பேசினாலே அவனை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் வீட்டில் டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் எதிர்த்த சமுதாயம், பார்ப்பதற்காக ஊர்கூட்டம் போட்ட சமுதாயம், அது சரியாக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய தாக்கம் ஊருக்குள் வருவதற்கு முன்பாக, இந்த கலாச்சாரம் வருவதற்கு முன்பாக நமக்கு ரோஷம் இருந்தது, வெட்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல காரியங்களில் கல்யாணங்கள் எல்லாம் கேடுகட்டு போனதற்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன். ஒரு தகப்பனாரு முஸ்லிம் கல்யாணத்தில் மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்கு அந்நிய ஆண்கள், அவன் பவுடர் போட்டு விடுறான், அவன் லிப்ஸ்டிக் போட்டு விடுறான். அந்த மணப்பெண்ணுடைய தந்தை சொல்கிறார், என் பொண்ணு எவ்வளவு தங்கம் தெரியுமா, நான் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். மணப்பெண்ணுடைய தந்தை எதுக்கு இப்ப என்னன்னு கேட்டோம்னா, அந்த அலங்காரம் செய்ய வந்த ஆண்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க சேவை இடுப்புல சொல்லும் போது இந்த பிள்ளை சொல்லிட்டான், நீங்க சொல்லுவாடா, நான் சொல்லி கேட்கிறேன். என் பிள்ளையுடைய அந்த பேணுதலை நினைச்சு நான் அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டேன். அல்லாஹ் காப்பாத்தல். இதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியுதா? இன்றைக்கு அதனால சினிமாவை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சமுதாயமாக ஆகிவிட்டோம். கற்பனை காட்சிகளை பார்த்து இறை நிலையில் அடைய வேண்டிய சமுதாயம் அப்படியே துணிஞ்சு போடுறாங்க. நான் நாளைக்கு பார்க்கிறேன், நாளை கழிச்சு தப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒருத்தர் யாருக்கும் தெரியாம தப்பு செய்யறான், அல்லாஹ் மறைச்சிட்டான். நீ அதை வெளியே போய் சொல்லாத, மார்க்கம் சொல்லு. அப்படியே நான் சொன்னாங்க, குல்லு உம்மத்தி எதுவும் ஜன்னா, என்னுடைய சமுதாயத்தில் எல்லோருமே சொர்க்கத்துக்கு போவாங்க, ஒரு கூட்டத்தை தவிர. அவங்க யார் தெரியுமா? அவன் இரவில் என்னுடைய சமுதாயத்தில் எல்லோருக்கும் பாவம் மன்னிப்பு உண்டு, ஒரு சாராரை தவிர. அவன் நைட்ல ஒரு பாவம் செய்வான், யாருக்கும் தெரியாம தண்ணி அடிக்கிறான். நம்மளோட நெருங்கி பழகக்கூடிய மக்களே, 5ஆவது தொழக்கூடிய மக்களே, எங்கேயாவது போகும்போது ஒழுங்கிருந்து பீடி பிடிக்க தப்பு, ஆனா அவங்க ஒழுங்கிருந்து பீடி பிடிக்க சிகரெட் பிடிக்க பார்த்து மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பாவம் என்று உணர்ந்திருக்கிறார் அல்லவா, ரப்பு கண்டிப்பா மன்னிச்சு விடுவான். ஒழுங்கிருந்து நினைச்சுவாங்க, யாராவது ஒரு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க வேகமா செய்வாங்க, பீடி அனுப்பிச்சு தூர போட்டுருவாங்க. அது நம்ம வெளியே போய் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தனிப்பட்ட மாதிரி அறிவுரை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? மூடி கிடந்த ட்ரேட்டரை திறந்து ஒட்டுமொத்த கூட்டம் வாங்க,
படம் பார்க்க வாங்க, சினிமா பார்க்க வாங்க. இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி ஒரு நிலையை நோக்கி நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. பாவத்தை எல்லாரும் பகிரங்கமாக செய்ய அழைப்பு விடுக்கிறார்கள். பகிரங்கமாக செய்வது எல்லாம் சேர்ந்து அழைப்பு விடுத்த பிறகு நான் இப்படித்தான் செய்தேன் என்று பேட்டியும் கொடுக்கிறார்கள். ஏன் அது மார்க்கத்தில் ஹலாலான விஷயமா? எல்லாமே 100% இஸ்லாம் குர்ஆன் சுன்னா பேணப்பட்ட ஒரு விஷயமா? நைட்ல ஒரு நல்ல மது அருந்திவிட்டு காலையில வந்து தான் செஞ்ச தான் குடி எப்படிலாம் அனுபவிச்சு சொன்னால் எப்படி கேள்வி காரியமோ, ஒருவன் செய்த அசிங்கமான விஷயத்தை அவன் விவரித்து சொன்னால் எப்படி கேள்வி காரியமோ அது போன்ற ஒரு காரியமா இல்லையா? அன்பிற்குரிய சகோதரி, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். விவரித்து சொல்வதற்கு எவ்வளவோ வழியேடுகள் இந்த சினிமா என்ற ஊடகத்தில் இருக்கிறது. சினிமா மட்டுமல்ல, தொலைக்காட்சி வரக்கூடிய சீரியல்கள், செல்போன்களுடைய தேடுகள், இவையெல்லாம் நம்முடைய மறுமையை அழித்து நமக்கு ஒரே ஒரு அட்டாக் வந்தா போதும். யாருக்கு எப்போதும் சொல்ல முடியுமா? ஒரு அட்டாக் வந்தா போதும். ரோட்ல போய்கிட்டு இருப்போம், எவனா வந்து நம்ம மேல மோதிட்டான்னு வச்சிருக்க, மூளை செதறி அடுத்த நம்ம வருஷக்கூடிய வாழ்க்கைக்கு போயிடுவோம். யாரு காப்பாற்றுவோம்? நம்ம மறுமை நம்பிக்கை உண்மையா பொய்யா? நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? எவர்கள் ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்கிறார்களோ உதாரணம் ஹைருல் பரியா, அவர்கள் தான் படைப்பிடங்களிலே சிறந்தவர்கள். யஸாவுஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்ன், அவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் இன்பம் நிறைந்த சொர்க்கச் சோலைகள் இருக்கிறது. எனவே இது போன்ற வழிகேடுகளில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் இது போன்ற வழிகேடுகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொண்டால் நாம் மறுமை என்ற அந்த சொர்க்கத்திலே, மறுமையிலே சொர்க்கத்தில் குடும்பத்தோடு நுழையக்கூடிய மக்களாக ஆகலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பானார் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகிய முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில் தான் ஃபிரௌனும் அவனுடைய கூட்டமும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்ட முஸ்லிம்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அப்ப அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள், ஆஷூரா நாள், ஆஷூரா என்றால் 10வது நாள் என்ற அர்த்தம். முஹர்ரம் 10வது நாள் நமக்கு நோன்பு நோற்பதை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோற்பது கடந்த ஒரு வருட திருபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது. அந்த 10ஓடு சேர்த்து 9லும் நம் நோன்பு நோற்பதை மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யூதர்களும் அந்த 10ஆம் நாள் நோன்பு நோற்ற காரணத்தினால் அவர்களுக்கு மாற்றமாக அல்லாஹ்வின் தூதர் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தால் கடைசியாக சொன்னார்கள், அடுத்த வருடம் 9லும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் மன்னித்து விட்டார்கள். எனவே நாம் 9, 10 நோன்பு வைப்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாகும். 9ல் ஏதாவது காரணங்களாக வைக்க முடியாம போச்சுன்னா நம்ம 10ல் மட்டும் வச்சுக்கலாம். 9, 10 வைப்பதுதான் சிறந்தது. ஏதாவது நிர்பந்தம், பயணம் காரணங்களால 9லும் வைக்க முடியாவிட்டால் 10ல் மட்டும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 9லும் 10லும் நாம் வைப்பது நபியுடைய அந்த சுன்னாவை பேணிய நமக்கு நன்மை கிடைக்கும். எனவே நாம் அந்த முஹர்ரம் 9, 10 அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழன் வெள்ளி அந்த நோன்பு நோக்க வேண்டிய நாட்கள். பிறை 9 வியாழன் பகல், பிறை 9 வெள்ளி பகல், பிறை 10. எனவே அந்த முஹர்ரம் நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக நோக்க சொன்னாரோ அந்த நோக்கத்தை நாம் நோக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஹர்ரம் பண்டிகை, இந்த மாதிரி பல சில பிதஅத்தான காரியங்கள், வழிகேடுகள், இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் அவங்களுடைய குர்ஆன் சுன்னாவை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.